Hallelujah. I realized நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். that the plans that I had for myself நான் எனக்கென்று வைத்திருந்த என்னுடைய திட்டங்கள் was not from God. அது தேவனிடத்திலிருந்து இல்லை என்பதை. He is opening new doors. கர்த்தர் புதிய வாசல்களை அவர் திறக்கிறார். He is going to use me in new avenues. கர்த்தர் என்னை புதிய இடங்களிலே அவர் என்னை பயன்படுத்த He போகிறார். is going to use me among different people. என்னை வித்தியாசமான மக்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை உபயோகப்படுத்த போகிறார். He is going to use my weakness as my strength. அக்காவுடைய பலவீனத்தை கர்த்தர் பலனாக அவர் மாற்றி உபயோகப்படுத்த போகிறார். Then I decided அப்பொழுது நான் தீர்மானித்தேன், I should not limit God. நான் தேவனை சாதாரணமாக அவரை எடை போற்ற கூடாது என்பது. When we are open, God can use us in multiple ways. நாம் கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புவிக்கும் பொழுது, திறந்து கொடுக்கும் பொழுது கர்த்தர் வித்தியாசமான விதங்களிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். All we have to do is stay prepared. நாம் எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும் தான், ஆயத்தமாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So we do preparation for many things. நாம் अनेक காரியங்களுக்காக ஆயத்தப்படுகிறோம். We get prepared to come to church. நாம் சபைக்கு வருவதற்கு ஆயத்தப்படுகிறோம். We get prepared to host a guest in our house. நம் வீட்டுக்கு விருந்தாளிகள் வரும்பொழுது அதற்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். We get prepared for months for a wedding. நாம் ஒரு திருமணத்திற்காக अनेक மாதங்களாக நாம் ஆயத்தப்படுகிறோம். Usually it is the bride or the bridegroom's family they get prepared for the wedding. பொதுவாகவே பார்க்கும் பொழுது மணமகளும் மணமகனுடைய வீட்டாரும் ஆயத்தப்படுவார்கள். Now if we are going to even attend the wedding, we get prepared before a month. ஆனால் இப்பொழுதைய காலகட்டம் என்பது ஒரு திருமணத்துக்கு நம்ம போனனாலே அதிகமாக நம்ம ஆயத்தப்படுகிறோம். So there's preparation in everywhere. ஆகவே ஆயத்தம் என்பது எல்லா இடங்களிலும் உள்ளது. We prepare for an interview. நாம் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். We prepare for travel and examination. நாம் நம்முடைய தேர்வுக்காகவும் நம்முடைய போக்குவரத்து எங்காவது செல்ல வேண்டும் என்றால் அதற்கும் நாம் ஆயத்தப்படுகிறோம். Nowadays I see in the Insta, இப்பொழுதெல்லாம் நான் இன்ஸ்டாகிராம்ல பார்க்கிறேன் ஒன்றை. even before putting the makeup, the skin has to be prepared, it seems. ஒரு மேக்கப் போடுவதற்கு முன்பதாக அந்த ஸ்கின்னை கூட அவர்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று. Hallelujah. I'm been preparing for this message the whole week. இந்த செய்தியை கொடுப்பதற்காக இந்த வாரம் முழுவதும் அக்கா prepare பண்ணி இருக்காங்க, ஆயத்தப்படுத்தி இருக்காங்க. For everything that we do there is preparation. சோ நம்முடைய வாழ்க்கையில செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் ஆயத்தப்பட வேண்டும். When we are not prepared, நாம் ஆயத்தமாக இல்லாத போனால் we are in a mess. We are in a mess. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படும். We also bring confusion into others' life. அது நம்மளுடைய வாழ்க்கையில குழப்பம் மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் குழப்பத்தை கொண்டு வருகிறவர்களாக இருப்போம். So as I was preparing this message, இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் for the past 2 weeks I've been very prepared even to attend the church. கடந்த 2 வாரங்களாக சபையை அட்டெண்ட் பண்ணுவதற்கும் நான் ஆயத்தமாக இருந்தேன். Unprepared in even a small thing, ஒரு சாதாரண சின்ன காரியத்திலே கூட நான் ஆயத்தமாக இல்லாதே இருந்தால் it can bring great loss. அது ஒரு பெரிய இழப்பை கொண்டு வரும். All small things we can learn what the Lord is telling it us. சிறிய காரியங்களிலிருந்து கூட கர்த்தர் நம்மிடத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். We have to be prepared for even the smallest things. நாம் ஒரு மிகவும் சிறிய காரியத்திற்கு கூட நாம் ஆயத்தமாக இருப்பது அவசியம். And when we are prepared, God blesses us. நாம் ஆயத்தமாக இருக்கிற வேளையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். Let's turn our Bibles to Matthew chapter 25 verse 10. வேதாகமத்திலே மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 10க்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Everybody knows the scripture. இது எல்லாருக்கும் பழக்கமான ஒரு வேதாகம பகுதி. It talks about the 10 virgins in the scripture. இதிலே 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்படுகிறது. And how they were prepared to receive the bridegroom. அவர்கள் எப்படியாக மணவாளனை அவர்கள் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள் என்பதை குறிக்கிறது. And it says, சொல்லுகிறது, and those who were ready went in with him to the marriage feast and the door was shut. ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. So those who were prepared, there's another version which says, CSB version says, those who were prepared with everything. CSB versionல இப்படியாக சொல்லுகிறது, ஆயத்தமாக இருந்தவர்கள், எல்லாவற்றிலும் ஆயத்தமாக இருந்தவர்கள் உள்ளே சென்றார்கள், went inside. உள்ளே சென்றவர்களாய் இருந்தார்கள். And after that one thing happened. அதற்கு பின்பாக ஒரு காரியம் நடந்தது. The most important thing, அதுதான் மிகவும் முக்கியமானது. the door was shut. கதவு மூடப்பட்டது, கதவு அடைக்கப்பட்டது. When we are prepared, நாம் ஆயத்தமா இருக்கிற வேளையிலே we enter into the blessing. நாம் ஆசீர்வாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறவளா இருக்கிறோம். When we are unprepared, நாம் ஆயத்தமா இல்லாத வேளையிலே the doors are shut. கதவுகள் மூடப்படுகிறது. Ephesians chapter 6 verses 13 says, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, this is why you must take up the full armor of God.
so that you may be able to resist in the evil day, having prepared everything. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Able to do everything, having prepared everything. எல்லாவற்றையும் செய்வதற்கு நாம் எல்லாவற்றிலும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். So preparation is very very important. So எனவே ஆயத்தம் என்பது அது மிக மிக அவசியம் முக்கியமானதா இருக்கிறது. There's lot of incident in the Old Testament where God says be prepared. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது अनेक இடங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார் ஆயத்தப்படுங்கள் என்று. He says be prepared for the Sabbath day. ஓய்வு நாளுக்காக ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிறார். Be prepared for celebrating the Passover. பஸ்காவை கொண்டாடுவதற்காக பஸ்காவை ஆசரிக்கும்படியாக ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிறார். Be prepared to cross the Red Sea. செங்கடலை கடப்பதற்காக ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிறார். Be prepared to give the sacrifice. பலியை செலுத்துவதற்காக ஆயத்தப்படுங்கள் என்று There சொல்லுகிறார். are so many instances where God says be prepared. अनेक இடங்களிலே இருக்கிறது கர்த்தர் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். So preparation plays a very very important role in our lives. ஆகவே ஆயத்தம் என்பது அது மிக மிக அவசியமான முக்கியமான பங்கை நம்முடைய வாழ்க்கையில் அது And if வகிக்கிறதா we are not இருக்கு. prepared, நாம் ஆயத்தமாக இல்லாவிட்டால் it leads us into stress. அது நம்மை ஒரு மன அழுத்தத்திற்குள்ளாக அது நம்மை It கொண்டு gives us போகிறது. anxiety, ஒரு பதட்டத்தை கொடுக்கிறது. difficulty in accepting things, சில காரியங்களை ஏற்றுக்கொள்வதிலே சிரமம் உண்டு. and increased risk of failure. தோல்விகளை அதிகரிக்கிறதா இருக்கிறது. So we have to be prepared. எனவே நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Preparation plays a vital role ஆயத்தம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான காரியத்தை before we receive a blessing, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக before we receive a miracle, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக before we have the victory in our lives. ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஆயத்தப்பட வேண்டும். So today we are going to see the importance of preparation. எனவே இன்றைக்கு நாம் எப்படியாக ஆயத்தப்படுவதின் முக்கிய தத்துவத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். Why is preparation important? ஏன் ஆயத்தம் மிகவும் முக்கியமானது? Because we don't know what is going to happen the next minute. ஏனென்றால் அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகுது என்பதை நாம் ஒருவரும் அறியாதிருக்கிறோம். We don't know what is going to happen after the service. So இந்த சர்வீஸ் முடிந்ததற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது கூட யாருக்கும் தெரியாது. We don't know what is going to happen tomorrow. நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். We don't know what is going to happen a week or a month after. ஒரு வாரத்திற்கோ ஒரு மாதத்திற்கோ பிற்படாக என்ன நடக்கும் என்பதையும் நாம் அறியாதிருக்கிறோம். We live in a very uncertain world. நிலையற்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்தவர்களாக இருக்கிறோம். So we have to be prepared. ஆகவே நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Before 2015, 2015க்கு முன்பதாக floods in Chennai, வெள்ளம் சென்னை பகுதியிலே என்பது it was something unknown. ஒருவருக்கும் தெரியாத அறியாத ஒரு காரியம். People did not know floods. வெள்ளம் என்றால் மக்களுக்கு என்ன என்பதை Because அறியாதிருந்தார்கள். those time we were praying for rain and water. ஏனென்றால் அக்காலகட்டத்திலே நாம் மழைக்காகவும் தண்ணீருக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். So suddenly 2015, திடீரென 2015லே Chennai experienced floods. சென்னையானது ஒரு வெள்ளத்தை பார்த்தது. We were not prepared for it. ஒருவரும் அதற்கு ஆயத்தமாக இல்லை. The roads were flooded. ரோடு முழுவதும் வெள்ளத்தினாலே தண்ணீர்னாலே சூழப்பட்டிருந்தது. Houses were engulfed with water. எல்லா வீடுகளும் வெள்ளத்தினால் சூழப்பட்டிருந்தது. There was lot of property damage. अनेक பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டது. And people were struggling. மக்கள் மிகவும் அவதிக்குள்ளானார்கள். But now after 2015, ஆனால் 2015க்கு பிற்பாடு red alert, orange alert, immediately all the provision stores are become empty. ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் என்று நம்ம செய்தியிலே பார்க்கும் பொழுது உடனடியாக எல்லா கடைகளில் இருக்கிற பொருட்களும் காலியாகி விடுகிறது. People go and ransack the stores. மக்கள் போய் உள்ளே இருக்கிற எல்லா பொருட்களையும் அவர் எடுத்துக்கொள்கிறவர்களா இருக்கிறார்கள். They might be eating only one bread packet. ஒரு பிரெட் பாக்கெட்டை மாத்திரம் அவர்கள் உண்கிறவர்களாக இருப்பார்கள். Now they will go and buy 4 bread packets. ஆனால் அந்த நாட்களிலே அவர்கள் போய் 4 பாக்கெட் ஆஃப் பிரெட்ஸ் அவங்க வாங்கி கொண்டு வருவார்கள். All the ground floor people will shift the things to the first floor. எல்லா கீழ் மாடியிலே இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய முக்கியமான பொருட்களை முதல் மாடிக்கு under the bed will go on the bed. பெட்டுக்கு அடியிலே கட்டிலுக்கு அடியிலே எல்லா பொருட்களும் மேலாக வைக்கப்படுகிறது. We were prepared. அப்பொழுது ஆயத்தமாக இருந்தோம். Few months ago, சில மாதங்களுக்கு முன்பதாக we were over prepared. நாம் மிகவும் ரொம்ப ஆயத்தமாக இருந்தோம். And whenever we are prepared, these things doesn't come and touch us. நம்ம என்னைக்கெல்லாம் ரொம்ப ஆயத்தமா இருக்கிறோமோ அன்னைக்கு தான் ஒண்ணுமே நடக்காது. So it didn't come to us at all. சோ அதனால தான் அது நம்மிடத்திலே வரவே இல்லை. It went somewhere and hit somewhere. அது வேற ஒரு திசைக்கு அது போய் கொண்டது. பாவம் ஆந்திரா.
பாவம் ஆந்திரா, பாவம் தெலுங்கானா. பாவம் தெலுங்கானா. This time it was Tiruvannamalai, I think so. சில வேளைகளில் ஒருவேளை அது வந்து திருவண்ணாமலைக்கு அது They சென்றதாக never expected rain to come there. திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மழையை கூட அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். So, but since Chennai people were prepared, சென்னை மக்கள் வந்து ஆயத்தமாக இருந்தபடியினாலே we were able to come out of it. நாம் அதிலிருந்து வெளிவர முடிந்தது. 2019, 2019 we didn't know about quarantine. நமக்கு குவாரண்டைன் என்றால் தனிமைப்படுத்துவது என்றால் என்னன்னு கூட தெரியாது. We didn't know about virus. நமக்கு வைரஸ் என்றால் கிருமி என்றால் என்னன்னு என்பது கூட We தெரியாது. didn't know about pandemic. பாண்டமிக் என்றால் நமக்கு என்னன்னே தெரியாது. We didn't know what we have to do. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட நாம் அறியாதிருந்தோம். First wave, முதல் வேவ் we were unprepared. நாம் வந்து ஆயத்தம் இல்லாதிருந்தோம். Lot of losses. நிறைய இழப்புகளை சந்தித்தோம். But in the second wave ஆனால் இரண்டாவது அலை வரும்பொழுது, and the third wave, மூன்றாவது அலை வரும்பொழுது we had the knowledge. நாம் எல்லாவற்றையும் நமக்கு அதை குறித்த ஒரு அறிவு நம்மிடத்தில் இருந்தது. We had wisdom. நமக்கு ஞானம் இருந்தது. And we were prepared. நாம் ஆயத்தமாக இருந்தோம். So preparation plays a very, very important role. Many times நிறைய வேளைகளிலே we plan நாம் திட்டமிடுகிறோம் and we do the preparing. மற்றும் நாம் ஆயத்தமும் ஆகிறோம். But what the truth is, the biblical truth is, ஆனால் வேதாகமத்தின்படி உண்மை என்னவென்றால், God plans தேவன் திட்டங்களை தீட்டுகிறார், and we prepare. நாம் அதற்காக ஆயத்தங்களை செய்கிறவர்களா இருக்கிறோம். Jeremiah 29:11 says, எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், for surely I know the plans I have for you, says the Lord, plans for your welfare and not for your harm, and to give you a future with hope. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. Notice, you have to notice this word. இந்த வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். It is God's plan அது கர்த்தருடைய திட்டம், to give you a future, உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை, or to give you a hope, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை, and to bless you. உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார். The future that you want God to bless is in His hands. நீங்கள் விரும்புகிற உங்கள் எதிர்காலத்திற்கான ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய கரங்களிலே அது உள்ளது. So we have to believe that. எனவே நாம் கர்த்தரை அதை நம்பி, because we can't see that. அதை நம்மால் பார்க்க முடியாது. It is very hard. அது மிகவும் கடினம். It's very challenging. அது மிகவும் சவால் நிறைந்தது. To believe something that we have not seen. நாம் பார்க்காத ஒரு காரியத்தை நம்புவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. But I tell you, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், when you trust the Lord, நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, whatever you are desiring, God will fulfill. நீங்கள் எதை ஆசைப்பட்டாலும் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். So as we are talking about preparation, எனவே நாம் வந்து ஆயத்தத்தை பற்றி நாம் பேசும் பொழுது, there are two kinds of preparation. ரெண்டு விதமான ஆயத்தங்கள் உண்டு. The preparation, the worldly preparation, உலக ரீதியான ஆயத்தம், which prioritizes on self gain. உலக ரீதியான ஆயத்தம் என்றதை நாம் பார்க்கும் பொழுது அது தனிப்பட்ட ஆதாயத்தை பெறுவதாக இருக்கிறது. It is based on earthly standards. உலகத்தின் தரநிலங்களை அடிப்படையாக வைக்கிறது. And it's prioritizing material possessions. அநேக உலக ரீதியான பொருட்கள் மீது அது வந்து கவனம் செலுத்துகிறதா இருக்கிறது. While godly preparation, ஆனா அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஆயத்தம் என்பது emphasize inner development, உள்ளான வளர்ச்சியை அது வலியுறுத்துகிறது. aligning our actions with the actions of God. நம்முடைய செயல்களை ஆவிக்குரிய காரியங்களுடன் இணைக்கிறதா இருக்கிறது. Prioritizing spiritual growth through practices like prayer, Bible study and other things. ஜெபம், வேத வாசிப்பு மற்றும் மற்றவர்களுக்கு உதவி செய்தல் போன்ற காரியங்கள் மூலம் தேவனை அது கனப்படுத்துகிறதாக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்னுரிமை அளிக்கிறதாக இருக்கிறது. Preparation involves calling upon the Lord. ஆயத்தம் என்பது தேவனை நோக்கி நாம் அழைக்கிறதா இருக்கிறது. Coming in God with a relationship. கர்த்தரோடு கூட ஒரு உறவுக்குள்ளாக வருகிறதா இருக்கிறது. Praying, ஜெபம், and seeking the Lord with all our hearts. நம்முடைய முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை நோக்கி தேடுவதிலே அது உள்ளது. When you and I are prepared in this manner, நீங்களும் நானும் இந்த விதத்திலே நாம் ஆயத்தப்படும் பொழுது, we receive God's intended blessing. கர்த்தர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். We receive God's help. நாம் கர்த்தருடைய உதவியை பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். We are protected from harm. நாம் எல்லா தீங்கு தீமைகளிலிருந்து நாம் வந்து காக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். We stay in God's will. கர்த்தருடைய சித்தத்திலே நாம் நிற்கிறவர்களாக இருக்கிறோம். We see miracles happening around us. அற்புதங்கள் நம்மை சுற்றி நடப்பதை நாம் பார்க்கிறவர்களா இருக்கிறோம். We see shut doors opening. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். And we also see victory coming in our lives. அது மட்டும் இல்லாமல் வெற்றி நம் வாழ்க்கையை நோக்கி வருவதை நம்மால் காண முடிகிறது. So let's see today.
சோ எனவே இன்றைக்கு நாம் பார்ப்போம் how a believer has to prepare himself ஒரு விசுவாசியாக நான் எப்படியாக ஆயத்தப்பட வேண்டும் on the என்பதை various occasions of our lives. வாழ்க்கையின் வித்தியாசமான இடங்களிலே நேரங்களிலே நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று. Simple spiritual habits மிகவும் சாதாரண எளிமையான ஆவிக்குரிய பழக்க வழக்கங்கள் can bring a great change in our lives. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான மாற்றத்தை அது கொண்டு வரக்கூடும். So I thought preparation can be divided into these three things. எனவே நான் நினைத்தேன் ஆயத்தம் என்பது மூன்று காரியங்களாக இப்படியாக பிரிக்கலாம் என்று. And these things are also seen in the Bible. இந்த பிரிவுகளும் வேதாகமத்திலே அது காணப்படுகிறதா இருக்கிறது. We see many people of God preparing themselves to receive the blessing and miracles. வேதாகமத்திலே अनेक நபர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தங்களை ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். So I have categorized according to it. சோ எனவே நான் அதை அடிப்படையாக வைத்து மூன்று விதமாக நான் அதை பிரித்திருக்கிறேன். First is physical preparation. முதலாவது பார்க்கும் பொழுது மாம்சமான ஆயத்தம். We have to physically prepare ourselves and our surroundings to receive God's blessing and miracles. நாம் நம்முடைய சரீர ரீதியாக மாம்ச ரீதியாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக. Firstly, முதலாவது you have to position yourself at the right place. முதலாவது நீங்கள் உங்களை சரியான இடத்தில் நீங்கள் பொசிஷன் பண்ண வேண்டும். When you turn your Bibles to Mark chapter 10, நீங்கள் வேதாகமத்திலே மார்க் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும் பொழுது you see there's a beggar sitting at the walls at the streets of Jericho. அங்கே ஒரு பிச்சை எடுக்கிறவன் எரிகோவின் மதில்கள் ஓரத்திலே அவன் அமர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். His name was written as Bartimaeus. அவனுடைய பெயர் பர்த்திமேயு என்று எழுதப்பட்டிருக்கிறது. He was seated in a right position. அவன் ஒரு சரியான இடத்திலே அவன் நின்றவனாக காணப்பட்டான். So that when Jesus passed by him, அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனை கடந்து போகையில that he would notice him. அப்பொழுது அவர் அவனை பார்ப்பான் என்று. He was sitting in the right position. அவனோட சரியான இடத்திலே அவன் அமர்ந்திருந்தான். When he calls out, God would hear him. நான் கூப்பிடும் பொழுது இயேசுவுக்கு அது தன்னுடைய காதிலே அது கேட்கும் என்று. And he did that. And அவன் அதை செய்தான். People around him discouraged him. மக்கள் அவனை சுற்றி உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் அவனை மிகவும் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. When he called upon the name of the Lord, he said, Son of David. அவன் மிகவும் சத்தமாக அவன் கூப்பிட்டவனாக இருந்தான், தாவீதின் குமாரனே என்று. Be merciful on me. என் மேல் இரங்கும் என்று. Jesus didn't hear. இயேசுக்கு அது கேட்கல. முதலாவது people around him made him to shut down. அவனை சுற்றி உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் அவனை அமைதியாக இரு என்று சொன்னார்கள். He raised his voice in double volume and again said, Son of David, be merciful on me. மீண்டுமாக அவனுடைய குரலை அவன் உயர்த்தி சொன்னான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று. And God heard and gave him a miracle on that day. அப்பொழுது இயேசு அதை கேட்டார், அவனுக்கு ஒரு அற்புதத்தை அந்த நாளில் செய்தார். So we have to position ourselves at the right place to call upon the Lord. So எனவே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் சரியான இடத்திலே நம்ம place பண்ணிக்கொள்வது அது மிகவும் அவசியமாக இருக்கிறது. Sitting down for prayer or studying is positioning in life. ஜெபத்திற்காகவோ படிப்பிற்காகவோ ஒரு இடத்திலே நாம் அமர்வது என்பது சரியான இடத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். The devil will not allow you to sit and take the position. பிசாசானவனோ அதை நாம் செய்வதற்கு நம்மை அவன் விட மாட்டான். But when you move on with it, ஆனால் நாமும் அதை தவிர்த்து நாம் முன் செல்லும் பொழுது, when you sit and pray, நீங்கள் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது, God will hear your prayer. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். Second instant in the Bible, 2 Kings chapter 3. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. So we see there the 3 kings are coming against another king. 3 ராஜாக்கள் அங்கே மற்றொரு ராஜாவுக்கு எதிர்த்து வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். The king of Judah, the king of Jerusalem and another king of Samaria come together. யூதா பட்டணம் சமாரியா பட்டணம் உடைய ராஜாக்கள் அவர்கள் எதிர்த்து வருகிறதை பார்க்கிறோம். And they wanted to have a victory over an enemy. அவர்களுக்கு அவர்களுடைய எதிரியை வீழ்த்தி ஒரு வெற்றியை காண வேண்டும் என்று வருகிறார்கள். But as they were coming, they were all drained out, their animals were drained out, so they needed water. அவர்கள் வருகிற வேளையிலே பார்க்கும்பொழுது அவர்களும் அவர்களுடைய மிருகங்களும் மிகவும் சோர்வுற்றவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. There was no water in that place. அந்த இடத்திலே பார்க்கும்பொழுது தண்ணீர் இல்லாத ஒரு இடமாக இருந்தது. So they approached the prophet. எனவே அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் பார்த்தார்கள். And the prophet said, dig the troughs. And அதோட தீர்க்கதரிசி சொன்னார், பள்ளங்களை தோண்டுங்கள் என்று. When they obeyed and dig the troughs, அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்து பள்ளங்களை அவர்கள் there தோண்டினார்கள். was not a cloud, there was no rain. அங்கே ஒரு தண்ணீர் தரக்கூடிய வான மேகங்களும் அல்லது தண்ணீரும் அங்கே இல்லாதிருந்தது. There was no possibility of the troughs being filled with water. அங்கே பள்ளங்கள் தண்ணீரினால் நிரப்பப்படுவதற்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லாதிருந்தது. Because they were obedient to the prophet, அவர்கள் தீர்க்கதரிசிக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததினாலே God sent the floods.
கர்த்தர் அங்கே ஒரு திடீர் வெள்ளத்தை, காற்றாற்று வெள்ளத்தை கர்த்தர் அந்த இடத்திலே அனுப்பினார். When God says something to you, கர்த்தர் நம்மிடத்திலே உங்களிடத்திலே ஒன்றை சொல்லும் பொழுது we see there is no possibility of receiving anything. அங்கே பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு ஆதாயம், ஒரு தடயமே இல்லாது தோன்றும். But when we obediently do things, ஆனால் நம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அதை செய்யும் பொழுதோ God sends flash floods of blessings into our lives. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திடீர் வெள்ளத்தை போல, ஒரு காற்றாற்று வெள்ளத்தை போல ஒரு ஆசீர்வாதத்தை அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். Let's turn our Bibles to Mark chapter 6. மார்க் 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுவோம். There you see the people are eagerly listening to God's word. அங்கே மக்கள் மிகவும் ஆர்வமாக கர்த்தருடைய வார்த்தையை And கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். it's been dark and they have to go home or there is no food available. அங்கே வந்து சாயங்காலம் ஆயிற்று, மக்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். I ஆனால் think அங்கே you உணவில்லை. all know the story of that. As you see the picture, I think you could have understood the story. பின்பதாக இருக்கிற படத்தை பார்க்கும்போது இது என்ன ஸ்டோரி என்பதை, கதை என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். Before the miracle could happen, அங்கே ஒரு அற்புதம் நடப்பதற்கு முன்பதாக God gave an instruction to his disciples. கர்த்தர் ஒரு காரியத்தை அவருடைய சீஷர்களுக்கு அவர் சொன்னார். And when the disciples were prepared for it, சீஷர்கள் அதற்காக ஆயத்தமா இருந்த வேளையிலே God released the miracle. ஆண்டவர் கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை அவர் திறந்தார். They made them to sit in order. அவர்களை வரிசையாக அவர்களை அமர வைத்தார்கள். It was a preparation for something God is going to do. அது கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஒரு காரியத்திற்கான Just ஆயத்தம். imagine they knew they had just a small lunch box. அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அவரிடத்துல இருக்கிறது மிகவும் குறைவான உணவு என்று. It was just 5 loaves of bread and 2 fish. அது வெறும் 5 அப்பம் 2 மீனாக இருந்தது. There were so many multitudes of people. ஆனால் அங்கேயே ஜனல் கூட்டங்கள் திரளாய் இருந்தார்கள். And Jesus is telling them, make them sit in rows. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர்களை வரிசையாக அமர வைங்கள் என்று. You know what kind of panic the disciples could have had. எந்த அளவுக்கு ஒரு பதட்டம் அவர்களுக்குள்ளாக இருந்திருக்கும். But still they were obedient. ஆனாலும் அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். You know the end what happened? இறுதியில என்ன நடந்தது தெரியுமா? They got 12 baskets of leftovers. அவர்கள் 12 கூடைகள் நிறைய மீதம் எடுத்தவர்களாய் இருந்தார்கள். Hallelujah. Amen. Whenever you obey God's word and get prepared, God gives a leftover of blessing. Amen. நாம் எப்பொழுதெல்லாம் ஆயத்தமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ நம்முடைய வாழ்க்கையில மீதம் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். There are many instances where we can see physical preparation. அநேக இடங்களிலே நாம் சரீர ரீதியாக மாம்ச ரீதியான ஆயத்தத்தை David பார்க்கலாம். wanted to build a temple for the Lord. தாவீது கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று But it நினைத்தார். was David's desire. ஆனால் அது தாவீதினுடைய ஆசையாக It இருந்தது. was not God's plan. ஆனால் அது கர்த்தருடைய திட்டம் அல்ல. God's plan was that his son Solomon will build the temple. கர்த்தருடைய திட்டமோ அவருடைய குமாரனாகிய சாலமோன் அதை கட்ட வேண்டும் என்பதே. David could have been disappointed. தாவீதுக்கு அது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கலாம். But still he prepared everything for his son to build the temple. ஆனால் சாலமோன் அதை கட்டுவதற்கான எல்லா ஆயத்தங்களையும் தாவீது செய்து முடித்தவனாக இருந்தான். Amen. Whenever we hear God's word and when we are prepared, Lord sends the blessing. நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு நாம் கீழ்ப்படிகிறவர்களா இருக்கிறோமோ கர்த்தர் நமக்கென்று ஆசீர்வாதத்தை அவர் அனுப்புகிறவரா இருக்கிறார். Amen. Secondly, we are going to see about spiritual preparation. இரண்டாவதாக நாம் ஆவிக்குரிய ஆயத்தத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Spiritual preparation plays a very important role in our lives. ஆவிக்குரிய ஆயத்தம் என்பது அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை வாழ்க்கையில வகிக்கிறது. When you go into the book of Joshua, யோசுவா புத்தகத்தை பார்க்கும் பொழுது they've come to a point where they have to cross the Jordan River. யோர்தான் நதியை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர்கள் வருகிறார்கள். As you read the book of Exodus and Numbers and Leviticus, you will know the journey of the Israelites. யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம் என்ற புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய பயணங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். They grumbled so much in the wilderness. அவர்கள் மிகவும் வனாந்திரத்திலே முறுமுறுத்தவர்களாக இருந்தார்கள். They had everything. They asked for manna, God sent manna. அவர்கள் மன்னாவை கேட்ட வேளையிலே கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். They wanted water, God gave water. அவர்கள் தண்ணீரை கேட்டார்கள், கர்த்தர் அவர்களுக்கு அதையும் கொடுத்தார். After receiving every miracle and every blessing, still they murmured. அவர்கள் கேட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகள் அற்புதங்களையும் பெற்ற பிற்பாடும் அவர்கள் முறுமுறுத்தவர்களாக காணப்பட்டார்கள். That generation did not enter into the promised land. எனவேதான் அந்த சந்ததியானது வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள்ளாக செல்லாமல் போனார்கள். Thank God for every small and big blessings that He has given in your life. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற சிறிய காரியங்களுக்கு கூட நான் நன்றி சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். If you are going to grumble and murmur, நாம் தொடர்ந்து நாம் முறுமுறுத்து கொண்டு இருப்போமா? The promise that God has kept for you, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்திலே you will not be able to enter. அதற்குள்ளாக நம்மால் பிரவேசிக்க முடியாது. You will only see like Moses. அதை நாம்
தூரமாக நின்று மோசேயை போல பார்க்க மட்டும்தான் முடியும். My prayer is that என்னுடைய ஜெபமானது like Joshua and Caleb, யோசுவா காலேபை போல we have to cross over and go into a promised land. நாம் எல்லாவற்றையும் கடந்து நம்மளுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நம்மளுடைய வாக்கு பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்று. Hallelujah. Amen. And for that we have to prepare ourselves. அப்படி செய்ய வேண்டும், அப்படி போக வேண்டும் என்றால் அதற்காக நாம் ஆயத்தப்படுகிறவர்களா இருக்க So when வேண்டும். you read the book of Joshua, now Joshua is with a new generation which has not seen the crossing over of the Red Sea. இப்பொழுது நாம் பார்க்கிற வேளையில பார்க்கும்போது யோசுவாவோடு கூட இருந்த அந்த சந்ததியானது செங்கடலை கடந்த ஒரு அற்புதத்தை பார்க்காத காணாத ஒரு சந்ததி. They have heard about all those things from their fathers and forefathers. அவருடைய முன்னோர்களிடத்திலிருந்து செங்கடலை கடந்ததின் காரியங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். Now they are standing before Jordan. அவர்கள் இப்பொழுது யோர்தானை கடக்கும்படி And நின்று it's the season of floods. அந்த சீசன் அந்த காலகட்டமானது மிகவும் கரை புரண்டு ஓடுகிற ஒரு காலமாக இருந்தது. And now Joshua says, இப்பொழுது யோசுவா சொல்லுகிறார், chapter 1 verse 11, யோசுவா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். he says, go through the camp and tell the people, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து, get your provisions ready. 3 days from now you will cross the Jordan and here go in and take the possession of the land the Lord your God is giving you for your own. உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னான். So there is physical preparation of collecting things. ஆகவே சரீர ரீதியான மாம்ச ரீதியான ஆயத்தமும் உணவுகளை பதார்த்தங்களை சேகரிக்கத்தக்கதான ஆயத்தம் இருந்தது. Because they were not just men who were crossing or just the army that was crossing. ஏனென்றால் அங்க வெறும் புருஷர்களோ அல்லது படை வீரர்களோ மாத்திரம் கடப்பதாக இல்லை. There were families, women, children, they were there along with them. அங்கே பெண்கள், குழந்தைகள் என்று குடும்பங்களும் அங்கே இருந்தார்கள். So their needs are very important. எனவே அவர்களுக்கு தேவை என்பது அது மிகவும் முக்கியமானதாக இருந்தது. So physical preparation for the family is very important. எனவே மாம்ச ரீதியான ஆயத்தம் குடும்பத்திற்கு என்று அது முக்கியமாக இருந்தது. So he commands them first to prepare for their own family. எனவே அவன் முதலாவது தங்களுடைய சொந்த குடும்பத்திற்காக ஆயத்தப்படும்படி their physical needs, அவருடைய சரீர மாம்ச ரீதியான தேவைக்காக ஆயத்தம். Then you turn to Joshua chapter 3. பின்பதாக யோசுவா 3ஆம் அதிகாரம் நாம் திருப்பும் பொழுது he says, consecrate yourself for tomorrow the Lord will do amazing things. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று. So the people of Israel prepared themselves physically as well as spiritually to cross Jordan. எனவே இஸ்ரவேல் மக்கள் தங்களை மாம்ச ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் அவர்களை ஆயத்தப்படுத்தினார்கள் யோர்தானை கடப்பதற்கு. So whenever we face Jordan like problem, எப்பொழுதெல்லாம் நாம் யோர்தானை போல ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோமோ, it is very hard to cross through the flooding waters. அது மிகவும் அப்படிப்பட்ட கரை புரண்டு ஓடுகிற நதியை கடப்பது மிகவும் கடினமாக இருக்கலாம். If a situation is like that, உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படியாக இருக்கும் பொழுது prepare yourself physically and spiritually. உங்களை சரீர ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். When you prepare, நீங்கள் அப்படியாக ஆயத்தப்படும் பொழுது God will open the Jordan right before you. Amen. கர்த்தர் யோர்தானை உங்களுக்கு முன்பதாக அவர் பிளக்கிறவராய் இருக்கிறார். You will walk on dry lands. நீங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போக முடியும். This is the promise that God has given. இந்த வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் இந்த காலையிலே Not for everyone, only for those who are preparing physically and spiritually. சரீர ரீதியாக ஆவிக்குரிய ரீதியாக ஆயத்தப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான். Everybody knows what spiritual preparation is. எல்லோருக்கும் தெரியும் ஆவிக்குரிய ஆயத்தம் என்றால் என்ன. Spending time in God's presence, தேவனுடைய சமூகத்தில் பிரசன்னத்தில் நேரத்தை செலவிடுவது, having an intimate relationship with him, கர்த்தரோடு கூட நெருங்கிய உறவை வைத்துக் கொள்வது, fasting and sowing in the kingdom of God, உபவாசிப்பதும் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைப்பதும், sowing the seed of faith, விசுவாசம் என்னும் விதையை விதைப்பதினால், sowing the seed of encouragement in others' life, மற்றவருடைய வாழ்க்கையிலே உற்சாகம் எனக்கூடிய விதையை விதைக்கிறது, sowing our time and sowing our talent and money in God's kingdom, நம்முடைய தாளந்துகளையும் நேரத்தையும் நம்முடைய கையின் செல்வாக்குகளையும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே விதைக்கிறதின் மூலம் will open the Jordan that is bare before us. நமக்கு முன்பதாக இருக்கிற யோர்தான்களை அது பிளக்கக்கூடியதா இருக்கிறது. If you feel there is something that is blocking you from entering into your promised land, நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட காரியத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாதபடிக்கு ஒரு காரியம் உங்களை தடை செய்கிறது என்று நீங்கள் உணர்வீர்களானால், it means that you are unprepared. நீங்கள் ஆயத்தம் இல்லை என்பதை அது குறிக்கிறது. And spiritual preparation helps us to overcome many things in our life. ஏனென்றால் ஆவிக்குரிய ஆயத்தம் என்பது அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே மேற்கொள்வதற்கு அது உதவி செய்கிறது. Whenever we attempt things fail,
நாம் எப்பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அது தோல்வி அடைகிறதோ, there's a lot of anxiety, depression, disappointment and frustrations. அநேக பதட்டங்களும் மன அழுத்தங்களும் ஒரு ஏமாற்றமும் தோல்வியும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. And you know, when you are spiritually preparing yourself, நாம் எப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில ஆயத்தமா இருக்கிறோமோ, God helps us to overcome this. கர்த்தர் இது எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறவராக The இருக்கிறார். most important thing I'm going to end with this, இதிலே முக்கியமான ஒரு காரியத்தோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். it's putting faith in action. அது நம்முடைய கிரியையிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் விதைக்கிறதாக இருக்கிறது. We talk many things. நாம் அநேக காரியங்களை நாம் பேசுகிறோம். We know many things. நமக்கு அநேக காரியங்கள் தெரியும். Are we putting it in action? ஆனால் அதை நாம் செயல்களிலே நாம் செயல்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? When we put those things in action, அதை நம்முடைய செயல்களிலே நாம் செயல்படுத்தும் பொழுது, then it opens the doors of blessing. அப்பொழுது அது ஆசீர்வாதத்திற்குரிய கதவுகளை அது திறக்கிறதா 1 இருக்கிறது. Corinthians 2:9 says, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது, things which eye has not seen and ear has not heard, பார்க்காத காரியத்தை, கேட்காத காரியத்தை, கேள்விப்படாத காரியத்தை விசுவாசிப்பது எப்படி? But when we believe, ஆனால் நாம் நம்பும் பொழுதோ, when God can do things, கர்த்தர் அதை காரியங்களை செய்யும் பொழுது He will surely do things. கர்த்தர் அதை நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். Hebrews chapter 11 verse 1 says, எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, faith is the confidence of what we hope for and the assurance about what we do not see. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. Because we don't know what God has for us. ஏனென்றால் கர்த்தர் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். But we believe God, whatever God has is for our best. ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் நமக்காக எதை வைத்திருந்தாலும் அதை சிறப்பாக அதை வைத்திருப்பார். We see no signs of opening. அதற்கான எந்த ஒரு தடயங்களையும் நம்மால் பார்க்க முடியாமல் We see இருக்கலாம். no cloud, no rain. நம்மளால கார் மேகங்களையும் மழைகளையும் பார்க்காமல் We இருக்கலாம். see no harvest. அங்கே ஒரு அறுவடை இல்லாத போல் இருக்கலாம். We see there is no possibility of a miracle or a healing. அங்கே ஒரு சுகமோ ஒரு அற்புதமும் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை But when இருக்கலாம். God says something and when we do, God opens the miracles. ஆனால் கர்த்தர் ஒன்றை சொல்லி அதை செய்வார் என்றால் கர்த்தர் அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் அவர் திறக்கிறவராக The best இருக்கிறார். example is the life of Abraham. அதிலே மிகவும் சிறந்த ஒரு உதாரணம் என்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கை. We can learn many things from Abraham. ஆபிரகாமிடத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள He was முடியும். childless for a very long time. அவன் அநேக ஆண்டுகளாக பிள்ளை இல்லாதவனா இருந்தார். And he prepared himself with worldly knowledge. உலக ரீதியான ஞானத்தோடு கூட தன்னை He ஆயத்தப்படுத்தி heard the voice of his wife Sarah. அவன் தன்னுடைய மனைவியாகிய சாராளின் சத்தத்தை கேட்கிறவனாக செவி கொடுக்கிறவனாக He இருந்தார். married Hagar. அவர் ஒரு ஆகாரை திருமணம் பண்ணி கொண்டார். And he had Ishmael. அதனாலே இஸ்மாயில் என்று ஒரு குமாரனை பெற்றான். He thought Ishmael was the promised son. ஆபிரகாம் நினைத்தார் இஸ்மவேல் தான் தன்னுடைய வாக்குத்தத்தம் That பண்ணப்பட்ட, was Sarah's plan. ஆனால் அது சாராவுடைய திட்டமாக இருந்தது. Abraham thought it was God's plan. ஆபிரகாம் நினைத்தார் அது கர்த்தருடைய திட்டம் என்று. But God's plan was Isaac. ஆனால் கர்த்தருடைய திட்டமோ ஈசாக்காக இருந்தார். Many a times, அநேக வேளைகளிலே our plans நம்முடைய திட்டங்கள் are like Ishmael. இஸ்மவேலுடைய திட்டத்தை போல இருக்கலாம். God's plans are like Isaac. ஆனால் தேவனுடைய திட்டமோ ஈசாக்கின் திட்டத்தை போன்றது. When we obediently wait for God's timing, God will send the right blessing, the right miracle, the right victory into your hands. நாம் கர்த்தருடைய நேரத்திற்கு என்று கீழ்ப்படிந்து காத்திருக்கிற வேளையிலே கர்த்தர் சரியான வேளையிலே சரியான விதத்திலே சரியான ஆசீர்வாதத்தை உங்களுடைய கரங்களிலே அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். That which is impossible for man is impossible for God. மனுஷனால் கூடாத காரியம் அது தேவனால் கூடும் என்று God எழுதியிருக்கிறது. can do anything for you. கர்த்தராலே உங்களுக்கு என்று எதையும் செய்ய முடியும். All you have to do is trust him. நாம் செய்ய வேண்டியது ஒரே காரியம், அவரை விசுவாசிக்க And வேண்டும். be patient in his presence. அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு. You know, there was an instant where Abraham had to sacrifice Isaac. ஒரு காலகட்டத்திலே ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்கை பலியிட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள This வந்தார். was the promised son. அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை. But you know, when you go and read those chapters, you say Abraham prepared for everything to sacrifice Isaac. நீங்கள் போய் அந்த வேதாகம பகுதியை வாசிக்கும் பொழுது பார்த்தால் ஈசாக்கை பலியிடுவதற்காக ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஆயத்தமுள்ளவராய் This இருந்தார். time he did not hear Sarah's voice. இந்த முறை அவர் சாராளோடு கூட எந்த ஒரு காரியமும் அவர் He didn't want to பேசவில்லை. make another mistake and upset God. அவருக்கு மீண்டுமாக ஒரு தவறை செய்து கர்த்தரை துக்கப்படுத்துவது அவருக்கு பிரியமில்லை. So he obeyed God's word எனவே அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு and took கீழ்ப்படிந்து Isaac, ஈசாக்கை கூட்டிக் கொண்டு took everything required for the sacrifice பலியிடுவதற்கான எல்லா காரியங்களையும் and ஆயத்தப்படுத்திக் went கொண்டு forward to sacrifice him. ஈசாக்கை பலியிடும்படியாக அவர் சென்றார். Imagine the heart of a father. யோசித்து பாருங்கள், ஒரு தகப்பனுடைய இருதயத்தை பற்றி. Imagine the promised son, God is asking him to sacrifice it.
ஆனால் நினைத்து பாருங்கள், ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளையை பலியிடும்படி கர்த்தர் There's a கேட்பார். sentence which says Isaac is asking Abraham, "Father, where is the sacrifice?" ஒரு பகுதியில வாசிக்கும் பொழுது ஈசாக்கு தகப்பனை பார்த்து கேட்கிறான், எங்கே பலியிடுவதற்கான பலி எங்கே என்று. அப்போ you have to imagine how the father heart would have been. அப்பொழுது நீங்க நினைத்து பாருங்கள், அவன் அப்படி கேட்கும் பொழுது ஒரு தகப்பனுடைய இருதயம் எவ்வளமாக He இருந்திருக்கும். says God will provide. ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார் என்று. God provided the lamb. சொன்ன பிரகாரமே கர்த்தர் அதை சந்தித்தவராக இருந்தார். When we keep our Isaac in the altar, நாம் நம்முடைய ஈசாக்கை நம்முடைய பலிபீடத்தின் மேலே நாம் வைக்கும் பொழுது, when we are obedient to God's word, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, we will receive the blessing. நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். So physical preparation is important. சோ சரீர ரீதியான ஆயத்தம் தேவை. Spiritual preparation is important. ஆவிக்குரிய ஆயத்தங்கள் நமக்கு தேவை. Putting our faith into action is important. கிரியை உள்ள விசுவாசத்தை நாம் And all செயல்படுத்துவது this is முக்கியம். summed up to, and இது எல்லாவற்றையும் நாம் ஒன்றாக சேர்க்கும் பொழுது, we have to be prepared for the coming of the Lord. நாம் தேவனுடைய வருகைக்காக நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க We வேண்டும். have to live a life worthy of the gospel of Christ. தேவனுடைய சுவிசேஷத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். Hallelujah. God has chosen us so that we would be part of his second coming. கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய இரண்டாம் வருகையிலே நாமும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று. Because you come to church doesn't mean you have a guarantee to go up. நாம் சபைக்கு வருவது நிமித்தமாக நாம் இரண்டாம் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. Because you carry a Bible doesn't give you a guarantee to go up. நாம் வெறும் வேதாகமத்தை நாம் சுமந்து ஒவ்வொரு வாரமும் சுமந்து கொண்டு வருவதனாலே நாம் பரலோகத்துக்கு இரண்டாவது வருகையில அவரோடு செல்வோம் என்று Because எந்த you உறுதி read இல்லை. the Bible it doesn't give you a guarantee to go up. நாம் வேதாகமத்தை அனுதினமும் வாசிப்பதினாலே நாம் பரலோகம் செல்வோம் என்று எந்த ஒரு உறுதியும் இல்லை. Only when you apply this and be obedient to God's word, you have a guarantee to go up. இதை நாம் வாசித்து இதற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில இதை அபியாசிக்கும் பொழுது மட்டும்தான் அவருடைய வருகையிலே நாம் பங்குள்ளவர்களாய் மாற முடியும். That's what the verse says here. That's the word says here. அதனால தான் இங்கே போடப்பட்டிருக்கிறது யாக்கோபிலிருந்து. Be doers of the word and not the hearers of the word. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று. When you do whatever it commands, not just what you like. Many people do what they like. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்ய வேண்டும். நமக்கு என்ன காரியம் பிடிக்கிறதோ அதை அல்ல. What is comfortable to them, they do it. அவர்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ அந்த காரியத்தை அல்ல. What is easy for them, they do it. எது செயல்படுத்த மிகவும் எளிமையாக இருக்கிறதோ அந்த காரியத்தை அல்ல. But what the Bible says is that, ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், do whatever it is written. என்ன கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று. When we do, God opens the blessing. நாம் அவ்வளமாக செய்கிற வேளையிலே கர்த்தர் நமக்கான ஆசீர்வாதங்களை அவர் திறக்கிறவராக இருக்கிறார். God will not bless unprepared hands. கர்த்தர் ஆயத்தமில்லாத கரங்களை அவர் ஆசீர்வதிப்பதில்லை. Unprepared spiritually, ஆவிக்குரிய ரீதியாக ஆயத்தம் இல்லாமல் இருப்பவர்களை, unprepared physically, சரீர ரீதியாக ஆயத்தம் இல்லாதவர்களை, unprepared emotionally, உணர்ச்சி ரீதியாக ஆயத்தம் இல்லாதவர்களை. We have to be prepared in every season and every occasion. நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Have you thought why we are not able to be prepared? என்றைக்காவது நினைத்திருக்கிறீர்களா நாம் ஏன் ஆயத்தம் இல்லாது இருக்கிறோம் Because என்று? we lack faith. ஏனென்றால் நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு காரியம். We are faithless people. நாம் நம்பிக்கை இல்லாதவர்களாக நம்பிக்கையற்றவர்களாக We hear இருக்கிறோம். but we don't believe. நாம் காரியங்களை கேட்கிறோம் ஆனால் நாம் அதை விசுவாசிப்பதில்லை. We believe, we don't act. அதை நாம் நம்புகிறோம் ஆனால் அதை நம்ம செயல்படுத்த மாட்டோம். Faithlessness will close the doors of blessing. விசுவாசம் இல்லாத ஒரு காரியம் எல்லா ஆசீர்வாதத்தின் கதவுகளை இது மூடுகிறதா இருக்கிறது. Second thing is that, இரண்டாவதாக procrastination. கால தாமதம். Whenever we procrastinate things, நாம் எப்பொழுதெல்லாம் கால தாமதப்படுத்துகிறோமோ, I am young, Lord. நான் மிகவும் வயது குறைந்தவனா இருக்கிறேன். I am a youth, Lord. நான் வாலிபனாக இருக்கிறேன். I am a young couple, Lord. நான் இளம் தம்பதியாக இருக்கிறேன். I have to enjoy my life, Lord. நானுடைய வாழ்க்கையை ஜாலியாக நான் வாழ வேண்டும் என்று. Then when I become old like auntie, நான் வயதாகி ஒரு ஆண்டியை போல நான் இருக்கும் பொழுது, then I will carry the Bible. அப்பொழுது நான் வேதாகமத்தை சுமப்பேன். Then I will follow the words. அப்பொழுது நான் கர்த்தருடைய வேதத்தை நான் கேட்பேன். Young people, sorry. இளம் வாலிபர்கள் மன்னிக்கவும். When you are young, when you carry this Bible, நீங்கள் இளம் வயதிலே உங்கள் இயல் பிரயாணத்திலே இந்த வேதாகமத்தை நீங்கள் சுமக்கும் பொழுது, it will carry you when you are old. நீங்கள் வயது சென்றும் பொழுது அது உங்களை சுமக்கிறதா இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Take time to read this. இதை வாசிப்பதற்கு நேரம் எடுங்கள். Take effort to follow this. இதை பின்பற்றுவதற்கான முயற்சி எடுங்கள். Because the second thing that not allow us to follow God's word is disobedience and distraction.
அடுத்ததாக பார்க்கும் பொழுது கீழ்ப்படியாமையும் கவன சிதறல்களும் நம்மை தேவனை பின்பற்றாமல் இருக்கிறது. It makes us unprepared. அது நம்மை ஆயத்தம் இல்லாமல் படுத்துகிறது. We get distracted in so many things. நாம் அநேக காரியங்களினாலே நம் கவனங்கள் சிதறப்படுகிறது. Distraction makes us to be unprepared. அந்த கவன சிதறல்கள் நாம் ஆயத்தம் இல்லாமல் போவதற்கு செய்கிறது. Children get distracted from studying. பிள்ளைகள் படிக்கிற காரியங்களிலிருந்து கவன சிதறல்கள் உண்டாகும். The same way we also get distracted in the things of the world that we are not able to follow God's word 100%. அதே போலதான் உலகத்தினாலே வரக்கூடிய கவன சிதறல்கள் நிமித்தமாக நம் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக கேட்டு 100% நம்மால் கீழ்ப்படியாமல் போகிறோம். But when we follow God's word, ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றும் பொழுது, when we are prepared for all seasons, நாம் எல்லா காலங்களுக்காக நாம் ஆயத்தப்படும் பொழுது, when we are prepared for all occasions, நாம் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நாம் ஆயத்தமா இருக்கும் பொழுது, God opens the doors of blessing. கர்த்தர் ஆசீர்வாதத்தின் கதவுகளை அவர் திறக்கிறவராய் இருக்கிறார். God bring about miracles into your life. கர்த்தர் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில அவர் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். God sends his protection into your life. கர்த்தர் அவருடைய பாதுகாப்பை உங்களுடைய வாழ்க்கையில அனுப்புகிறார். God enables you to cross over many things in your life. உங்களுடைய வாழ்க்கையில अनेक காரியங்களை கடந்து செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். And whatever that he has plans for you, உங்களுக்காக என்னென்ன திட்டங்களை அவர் வைத்திருக்கிறாரோ, will come as a amen and amen. அது உங்களுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும் அது வருகிறதா இருக்கிறது. Hallelujah. நீங்களும் நானும் ஆயத்தமாக இல்லாமல் இருப்போம் என்றால் கட்டாயமாக தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்மளால பிரவேசிக்க முடியாது. நீங்களும் நானும் ஆவிக்குரிய ரீதியிலே, சரீர ரீதியிலே, உணர்ச்சி ரீதியாக ஆயத்தப்படாமல் இருப்போம் என்றால் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஆயத்தப்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் பார்க்கிற வேளையில ஆயத்தம் இல்லாம செய்கிற காரியங்கள் தான் அநேகமாக இருக்கிறது. ஆனா இந்த கால வேளையில கர்த்தர் தெளிவாக சபைக்கு சொல்லுகிற காரியம், நீங்க ஆயத்தப்படுகிற வேளையில கர்த்தர் வாசல்களை திறக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தப்படுகிற வேளையிலே ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தப்படுகிற வேளையிலே அற்புதங்கள், அடையாளங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர் கட்டவிழ்க்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தப்படுகிற வேளையிலே இப்ப நீங்க உங்களுக்காக வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள்ளாக அவர் கொண்டு போகிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆயத்தமாக இருந்தால்தான் அவருடைய வருகையிலே பங்குள்ளவர்களாக மாற முடியும். ஆமென். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த கால வேளையில சுவாமி அப்பா, வார்த்தையை கேட்க தேவன் நீங்க கிருபை செய்தீங்க. வசனத்தின் பிரகாரமாக கேட்கிறவர்களாக மாற்றலாதபடி கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை நீங்க மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு இந்த கால வேளையில இந்த ஆராதனைக்குள்ளாக நீங்க கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக எங்க வாழ்க்கைக்கு மாறுவதற்கு கேட்ட காரியங்களை நாங்கள் செயல்பட எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. ஆரம்பத்தில் அநேக தடைகள் இருந்தாலும் தடை கர்த்தாவாகி நீங்க எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு இன்றைக்கு செய்திய வார்த்தையை கேட்க தேவன் நீங்க கிருபை செய்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.